2 கோடி வாக்காளர்களை சேர்ப்பது தான் ஒரு இலக்காக சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதில் வந்து எந்த காலவரையில் அப்படிங்கிறது அதில் சொல்லப்படலை. 2 கோடி வாக்காளர்களை சேர்க்கணும்னா என்ன மாதிரியான வியூகங்கள் வச்சிருக்கீங்க? உறுப்பினர் சேர்க்கைக்காகவே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அணி, பெண்கள் தலைமையிலான, மகளிர் தலைமையிலான ஒரு அணி என்பது உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாடு வெற்றி கழகம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. பாஜக வந்து சொன்னோம்னா பாஜக அந்த பேரை மாற்ற சொல்றாங்க பழங்க, அதனால மாத்திட்டாங்க பழங்க, இப்படி விமர்சனம் செய்வார்கள். அதனால் அது தமிழக வெற்றி கழகமாகத்தான் தொடரும். தமிழக வாழ்வுரிமை கட்சியை பத்தி குறிப்பிட்டீங்க. அந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் கூட அவருடைய கட்சி பாத்தீங்கன்னா டிவிக்கு தான் வரும். சோ அவர் வந்து லீகலா ஏதோ ப்ரொசீட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுவரைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நீங்க ஒரு பத்திரிகையாளர் எனக்கா டிவிக்கு சொல்லிருக்கீங்களா? டிவிக்கு தலைவர் வேல்முருகன் எனக்கா சொல்லிருக்கீங்களா? நான் பேரை சேவ் பண்ணும்போது அவரை டிவிக்கே வேல்முருகன் தான் சேவ் பண்ணியிருக்கேன் நான் என்னோட போன்ல கூட. இப்போ இன்னும் 2 மாத காலம் இருக்குது. கண்டிப்பா விஜய் அவர்கள் அடுத்து பொது இடங்கள்ல இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கல. உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்துதான் ஆகணும். அந்த இடத்துல நான் கருத்து இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? தலைவர் அவர்கள் சொல்கின்ற நிலைப்பாடுகள் முதல்ல வரணும் அப்படிங்கிறது கூட அவருடைய எண்ணமாக இருக்கும். தலைவரும் பேசுவார். நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க, ஆனா அது நேரடியான ஒரு நிலைப்பாடு இல்லையா? நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நான் மறைமுகமா யாராவது நாங்க ஆதரிக்கிறோம் இல்ல மறைமுகமா சாடுறோம், நேரடியாக சாடுறேன். கட்சி ஆரம்பித்த உடனே செய்தி தொடர்பாளர் தான் ஒரு உங்களுடைய அறிமுகமா இருந்துச்சு. இப்போ நீங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர்னா அது உங்களுடைய கட்சியோட ஸ்டாண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஆதரவாளர்னு சொல்லும் போது உங்களோட ஸ்டாண்டு வந்து எப்படி கட்சியோட ஸ்டாண்டா இருக்கும்? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. என்னென்ன ஆலோசிக்கப்பட்டது அப்படிங்கிறத விரிவாக ஒரு அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருந்தீங்க. முக்கியமாக 2 கோடி வாக்காளர்களை சேர்ப்பது தான் ஒரு இலக்காக சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதில் வந்து எந்த காலவரையில் அப்படிங்கிறது அதில் சொல்லப்படலை. 2 கோடி வாக்காளர்களை சேர்க்கணும்னா என்ன மாதிரியான வியூகங்கள் வச்சிருக்கீங்க? எல்லோருக்குமே வந்து ஒரு கேள்வி இருந்தது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பெயரை அறிவிச்சிட்டீங்க, அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னவாக இருக்க போகிறது, மக்கள் சந்திப்பு எப்போ இருக்க போகிறது போன்ற பல கேள்விகள். நாங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருந்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களுடைய செயல்பாடுகள் என்பது வீரியமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா கட்சி பதிவு ஏன் நடக்கணும்னா, நீங்க வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடாக தான் மக்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கிறோம். சோ அதற்கு அடுத்தபடியாக கேட்கப்பட்ட கேள்விங்கிறது, நிறைய பேர் நீங்க பர்சனல் லெவல் கிட்ட கேட்கறோம், சார் மெம்பர் ஆகணும், எப்பங்க சேர்க்க போறீங்க, எந்த இதுல சேர்க்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியா இருந்தது. கூடிய விரைவில் நடக்குங்க. எல்லாவற்றுக்குமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து உள்கட்டமைப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்துல தொடர்ச்சியாக பல பணிகள் செய்து, நீங்க குருதியகம், பசி போக்குவதற்கான வேலைகள், பயிலகம் போன்ற பல பணிகளை செய்த பிறகு, அதுல மக்கள் நல பணிகளை செய்த பிறகு அதுல இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தோடு இந்த மக்கள் இயக்கத்தினர் அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகத்திற்குள்ள வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்த்தோம். அப்ப உள்கட்டமைப்பு என்னவாக இருக்க போகிறது, யாருக்கு பிரதானமாக பொறுப்புகள் வழங்க போகிறது, பல கேள்விகள் இருந்துச்சு. அதுல முதலாக இந்த உறுப்பினர் சேர்க்கை தான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக எல்லா கட்சிக்குமே. ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, தேர்தல் அரசியல் சொல்லிட்டீங்கன்னா நீங்க எப்படி வெற்றி பெற்றிருக்கீங்க, எவ்வளவு சீட்ஸ் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியோட உட்கட்டமைப்பு என்பது பொறுப்பாளர்கள் எந்த அளவுல இருந்து எந்த அளவுக்கு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு மாநில அளவுல இருந்து கீழே, அதாவது கடைசி நிலையான கிராமப்புற பஞ்சாயத்து, ஊராட்சி வரைக்கும், வார்டு வரைக்கும் உங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா, உங்களுடைய கழக கிளைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்கும். அடுத்த கேள்வியாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பிரதானமான கட்சிகள் எல்லாரும் பேசும்போது எங்கள்கிட்ட 1.5 கோடி இருக்கிறாங்க, 2 கோடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து பிரதானமாக சொல்கின்ற விஷயமாக இருக்கு. அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் இலக்கு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 கோடி உறுப்பினர்களை நாம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு. அந்த இலக்கு எப்பொழுது எட்டப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிருக்கிறோம். இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காகவே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அணி, பெண்கள் தலைமையிலான, மகளிர் தலைமையிலான ஒரு அணி என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த மகளிர் தலைமையிலான அணி என்பது 234 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் தொகுதி வாரியாக நாங்கள் வந்து தலைவர்களை நியமிக்க போகிறோம். மாவட்ட ரீதியாக தலைவர்கள் நியமிக்க போகிறோம். அவர்களுடன் ஒன்றிணைந்து ஒவ்வொரு தொகுதி ரீதியாக, இது தொகுதி ரீதியாக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, எல்லோருக்குமே எனக்கு கடைசியாக ஒரு தேர்தல் அரசியல் வரும் பொழுது பூத் கமிட்டியில எத்தனை பேர் நீங்க வச்சிருக்கீங்க, பூத் கமிட்டி உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற தேர்தல் நாளன்று உங்களுடைய மற்ற கட்சியோட பிரதிநிதிகள் போல உங்களுடைய கட்சியோட பிரதிநிதிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதற்கு விடையாக நாங்க
234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதி வாரியான தலைவர்களுடன் இந்த அணி ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணி நம்மளோட மெம்பர்ஷிப்பை வந்து உருவாக்குவாங்க. அதற்காக எக்ஸ்க்ளூசிவா நாங்க வந்து ஒரு ஆப், ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லோருக்குமே நீங்க ஃபார்ம்ஸ் கொடுத்து பண்ணுவோம், சில நேரம் நேரடியா போய் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி, இந்த தொழில்நுட்பத்தை எவ்வளவு மேக்சிமம் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி இந்த ஆப் மூலியமாக பல உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுல நீங்க எந்த கட்சியிலுமே இது பார்த்திருக்க முடியாது. உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு தனியாக ஒரு அணி இதற்கு நியமிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. உறுப்பினர் சேர்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நாங்கள் கருதுறோம். அதை விட இதை செய்ய போவது மகளிர் தலைமையிலான ஒரு குழு அல்லது அணி அப்படிங்கிறது இது கூடுதல் சிறப்பாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் தொடர்ச்சியா பார்க்கிறது, நீங்க வந்து இன்னைக்கு கூட ரொம்ப பிரபலமா பேசப்படுகிறது மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான இலவச பேருந்து போன்ற விஷயங்கள், பெண்களுடைய கல்விக்காக நீங்க புதுமை பெண் திட்டம் போன்ற விஷயங்கள் எல்லாமே வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு வந்து பட்ஜெட்டை கூட பசங்களுக்கும் அறிவிச்சே வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதை தாண்டி நான் ஒரு பார்வை எனக்கு எப்பொழுதுமே என்ன இருந்துட்டு கேட்டீங்கன்னா, மகளிரை வந்து ஒரு வாக்கு வங்கியாக வாக்காளர்களாக மாற்றுவதில் நாம் காட்டுகின்ற முனைப்பை மகளிரை அதிகாரப்படுத்துவதில், அவர்களை அரசியல்மயப்படுத்துவதில் எந்த அளவு காட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப குறைவுன்னு நான் பார்க்கிறேன். நீங்க ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், இல்ல நாம் தமிழர்ல வெளிப்படையா வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் அதிகமா பெண்கள் தான் நிப்பாட்டுறாங்க. நாம் தமிழர் வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்றாங்க, நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா யாருமே செய்யாத, இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் செய்ய தயங்குகிற விஷயத்தை நாம் தமிழர் செய்கிறார்கள். அந்த வகையில் நாம் பாராட்டுகிறோம். ஆனா உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா சட்டப்பூர்வமாக வந்த காரணத்தினால் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற சட்டத்தை நீங்க வந்து இயற்றிய காரணத்தினால் வந்திருக்கு. அதற்கு முன்னாடி 33% இடஒதுக்கீடு என்று எழுதிய. நான் என்ன கேட்கிறேன்னா, நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றியது இல்லையா, இந்த மோடி அரசாங்கம் இயற்றினாங்க. ஆனா அவங்க ஃபார் சம் ரீசன் உடனே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடத்திட்டாங்க. இது 2029 தேர்தல் வந்து பயன்படும். இதை உடனடியாக ஓடி வந்து திமுக, அதிமுக எல்லா கட்சிகளும் வரவேற்கிறாங்கல்ல. அந்த 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 சட்டத்துல மிக முக்கியமான ஷரத்து என்ன தெரியுமா? அது முன்னாடி இருந்தே, அதாவது இந்த சட்டம் எப்பொழுதெல்லாம் பேசப்படுது அப்படி முக்கியமான ஷரத்து 15 வருடங்களுக்கு பிறகு இந்த சட்டத்திற்கான தேவை இருக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்களே முன் வந்து 33% பெண்களை உங்க கட்சியில இருந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நிப்பாட்டுங்கப்பா, ஒவ்வொரு வாட்டியும் நாங்க சட்டம் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை, அது வந்து அவமானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இன்னும் சொல்ல போனா நம்ம உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது 50% நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறத பேசியிருக்கோம். அதான் வந்திருக்கும். இப்ப நீங்க எல்லா கட்சிகளும் வரவேற்கிறீங்களா? நான் உங்கள்கிட்ட வந்து நேரடியாக ஒரு கேள்வி வைக்கிறேன், ஒரு கோரிக்கையா கூட வைக்கிறேன், இல்ல சவாலை கூட எடுத்துக்கங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2021 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக, அதிமுக யாரெல்லாம் வரவேற்கிறீங்க, மனம் வந்து வரவேற்கிறீங்களோ, இன்னும் சொல்ல போனா எங்களாலும் சட்டம் வந்துச்சு, எங்களால் சட்டம் வந்துச்சு, யாரெல்லாம் கிரெடிட் எடுக்க விரும்புறீங்களோ உங்களுக்கான கோரிக்கை, நீங்களே நிப்பாட்டுங்க. 40 தொகுதிகள் இருக்கா, 40ல 20 தொகுதிகள் வந்து நான் சொல்றேன் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 20 தொகுதிகள் பெண்களுக்கு நாங்களே ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? நான் அதை தான் முக்கியமான சொல்றேன். பொதுவாகவே என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா, அரசியல்ல நிறைய பெண்கள் வந்து கிளம்புறீங்கனாலும் நிறைய பெண்களுக்கு பின்னாடி கவுன்சிலர் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, நிறைய பேர், எல்லோரும் நான் சொல்லலை, நிறைய பேருக்கு பின்னாடி அவருடைய கணவர்களோ அவங்க ஃபேமிலியில் இருக்க யாரோ தான் டாமினேட் பண்ணுறாங்க. சும்மா ஒரு பெயருக்கு அந்த தொகுதியை வந்து பெண்கள் தொகுதியாக மாற்றிட்டாங்க, அந்த வார்டை வந்து பெண்கள் வார்டை மாற்றிட்டாங்க, அதனால வந்து ஒரு அழிவில்லாமல் நிப்பாட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இல்லங்க, அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நான் கேட்கிறேன். நீங்க ஒண்ணு இல்லை, இப்போ வந்து எங்களுடைய இன்றைய கூட்டத்திற்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அந்த உறுதிமொழியில முக்கியமான ஒரு விஷயம், இந்த மொழிப்போர் தியாகிகளின், இந்த மொழிக்காக பாடுபட்டவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம் சொல்லி சொல்றோம் இல்லையா? அதுல நீங்க நல்ல கூர்ந்து நீங்க படிச்சிருக்கலாம், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மொழிப்போர்ல நமக்கு வந்து நடராசன், தாளமுத்துவ தெரியும், நமக்கு வந்து கீழப்பழுவூர் சின்னசாமியை தெரியும், இவங்கெல்லாம் தெரியும். அதுல பெண்கள் மிகப்பெரிய பங்கெடுத்தாங்க. தர்மாம்பாள் மிகப்பெரிய பங்கெடுத்தாங்க, மீனாம்பாள் பெரிய பங்கெடுத்தாங்க, தனலட்சுமி வந்து அவங்களும் உயிர் நீத்தாங்க. நீங்க மூலக்கத்துல சுடுகாட்டுக்கு, சென்னையில இருக்க மூலக்கத்துல சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க எப்படி நடராசன், தாளமுத்து இவங்களுக்கான அவங்களுடைய கல்லறைகள் பார்க்கலாமோ, அதே மாதிரி மொழிப்போரில் உயிர் நீத்த தனலட்சுமி அவர்களுக்கு பார்க்கலாம். நீங்க வந்து பல வீராங்கனைகளுக்கு அங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 73 பெண்களும் வந்து அங்கே கைது செய்யப்பட்டு, அவர் குழந்தைகளோடு போய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அது சில தலைவர்கள் வந்து இவங்களுக்கு எல்லாம் பால் வாங்க காசு இல்ல, அதுல தாங்க அவங்க சிறைக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி விமர்சனம் எல்லாம் பண்ண விஷயங்களா இருந்துச்சு. அன்னைக்கு இதற்கு மிக முக்கியமான காரணமாக பெண்களுக்கான தனி மாநாடு நடத்தப்பட்டது, பெரியார் தலைமையில் நடத்தப்பட்டது. அதுல தர்மாம்பாள், மீனாம்பாள் போன்ற தலைவர்களும் கலந்து கொண்டு, அதில் பெண்களுக்கான மாநாடு என்று இருந்தாலும் நீங்க மொழிக்காக நிறைய விஷயங்கள் அந்த மாநாட்டில் இயற்றப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன்னா, அதை ரொம்ப வீரியமாக பெரியார் அவர்கள் செய்தார் இல்லையா? அண்ணா அவர்கள் வந்து அந்த அரசியல் காலத்துக்கு பெண்களை கூட்டிட்டு வந்தார் இல்லையா? அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஏன் வந்து பெண்களை நம்ம அதிகாரப்படுத்த விட்டுட்டோம்? இல்ல ஏன் இந்த எல்லாத்தையும் பெருமையா சொல்கின்ற திராவிட ஆட்சிகள், சொல்லப்பட ஜெயலலிதா தலைமையிலான ஒரு அதிமுகவா இருந்தாங்க, இவங்க வந்து நாங்க பெண்களை அதிகாரப்படுத்தோம் சொல்லி வந்த திமுகவில் இருந்தும் ஏன் இத்தனை பெண்கள் அதிகாரத்தை நோக்கி வரவில்லைங்கிறதா என்னுடைய கேள்வி.
அந்த தவறு சரி இது விவாதத்தை அதெல்லாம் நான் சொல்லல. நீங்க பெரியாரும் அண்ணாவும் செய்யறதை ஏன் அடுத்தடுத்த தலைவர்கள் செய்ய மறந்து விட்டார்கள், அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண விஷயமா பார்க்கிறேன். அதுல இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, இன்னைக்கு நம்ம எல்லா மாநிலங்களும் நம்ம இப்ப உரிமை தொகை அப்படின்னு பேசப்பட்டது இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. எல்லா மாநிலங்களிலும் நீங்க பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்ற ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்கணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனா மறுபடியும் அவர்களை வாக்காளர்களாக மட்டுமே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு கல்லூரிகள் போற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமா காசு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அவர்களை வாக்காளர்களை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை அதிகாரப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு புதிய கட்சி வரும் பொழுது நம்ம போய் நிறைய பேர் பேட்டி எடுக்கிறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க. பெண்கள்கிட்ட உங்களுடைய வாக்குகள் யாருக்கு போடுவீங்க, நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு போடுவீங்களா இல்ல வேற யாருக்காவது போடுவீங்களான்னு சொல்லி கேள்வி எழுப்புறீங்க இல்லையா? அதுல ஒரு ஆர்வத்தோட பேசுறாங்கல்ல, அந்த ஆர்வம் என்பது ஒரு அரசியல் ஆர்வமாக இங்கு மாற்றப்படாமல் இருக்கிறது. அதை தமிழக வெற்றி கழகம் மாற்றி காட்டும். அதற்காக தான் நாங்க பெண்கள் தலைமையிலான இது குழுவாக இது போட்டு அவங்க மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணணும். மெம்பர்ஷிப் டிரைவ்ல அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பிரதானமாக சொல்கிறோம். இது நிச்சயமாக இது நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கான இலக்கு என்பது 2026 சட்டமன்ற தேர்தல். அதுக்காக நீங்க அவ்வளவு காலம் நீங்க காத்திருப்போமான இல்லை. இன்னைக்கு இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, எனக்கு அந்த பட கமிட்மெண்ட்ஸ் முடிச்சிட்டு அரசியல் எனக்கு ஒரு மாற்ற தொழிலும் அல்ல, எனக்கு பொழுதுபோக்கும் அல்ல, முழு நேரமாக வருகிறேன். அவர் முழு நேரமாக வரும் பொழுது அதற்குள்ள இந்த இலக்கை எட்டுவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் செய்வோம். ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே நீங்க இந்த கட்டமைப்பு, இந்த மக்கள் இயக்கத்தின் மூலியமாக இந்த அற்புதமான கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தி காத்து கொண்டிருக்கும் நபர்களை, பொதுமக்களை, பெண்களை, இளைஞர்களை ஒன்று சேர்க்க வேண்டியதான் எங்களுடைய வேலை. அதை சிறப்பாக சீரும் சிறப்புமாக நாங்கள் செய்வோம் என்று நினைக்கிறேன். ரைட் சார். அதே போல சமீபத்தில் இந்த கட்சியை ஆரம்பிச்ச உடனே அந்த இக்கு இல்லை அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. அதையுமே நீங்க இப்ப சரிப்படுத்திட்டீங்க, அந்த பேர்ல இக்கு சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகமா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டிபேட் போச்சு இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டது இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இக்குங்கிறதுல நிச்சயமா ஆரோக்கியமான விமர்சனம், அது இலக்கண பிழை என்பதை பல தமிழ் அறிஞர்களும் சுட்டிக்காட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கள் முதல் நாள் கலந்து கொண்ட விவாதங்களில் யூடியூப்ல பேசும்போதெல்லாம் எல்லாருமே ஒரு கோரிக்கையை வச்சாங்க. நாங்கள் நிச்சயமா எடுத்துட்டு போறாங்க, தலைமை அதுக்கு சரியான ஒரு முடிவெடுக்கும் சொல்லி சொன்னா தலைமை சரியான முடிவெடுத்து விட்டது. தவறு செய்தால் நாங்கள் திருத்திக் கொள்வோம், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எல்லா நேரத்திலும். நாங்கள் புதிய கட்சிகளுக்கு நீங்க ஆப்வியஸா இன்னும் சொல்ல போனா பரம்பரும் கட்சிகளுக்கே சில தவறுகள் நடக்குது. ஆனா என்ன ஒரு வேற்றுமைன்னு கேட்டீங்கன்னா, நான் வச்சதான் சட்டம், நான் அதை மாத்திக்கவே மாட்டேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அவங்க இருக்கிறாங்க, நாங்க அப்படி இல்லை, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், நாங்கள் வளர்ந்து வருகிறோம், நாங்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தமிழகம், தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இது எப்ப அரசியல் ஆச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு உள்நோக்கு தமிழ்நாடு தமிழகம் அப்படிங்கிற பதத்தை ஆரம்பித்த பிறகுதான். ஏன்னா அதற்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சி இருந்துச்சு. அப்பெல்லாம் யாரு வேல்முருகன் ஐயாட்ட போய் ஐயா என்னங்க நீங்க தமிழகம் வச்சிருக்கீங்க யாரும் கேள்வி கேட்காம, கேள்விக்கான வேலையே இல்லாம இருந்தது. அப்ப இப்பொழுதும் கூட நாங்க அந்த அறிக்கையில முதலில் வந்த அறிக்கையில தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பேசுகின்ற கட்சியாக இருக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டோம். எங்களுக்கு உள்நோக்கம் இல்ல. இப்ப நானும் நீங்களும் தமிழகம் சொல்லி சொன்னா நம்ம 2 பேருக்கே உள்நோக்கம் இல்ல. நம்ம 2 பேருமே இந்த நிலப்பரப்பை குறிக்கிற விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால அதுல நாங்க மாற்றணும்னா அப்ப என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அப்போ பாஜக சொன்ன உடனே பாஜக அந்த பேரை மாப்ப சொல்றாங்க பிறகு, அதனால அவங்க மாப்பிட்டாங்க பிறகு இப்படி விமர்சனம் செய்வார்கள். அதனால் அது தமிழக வெற்றி கழகமாகத்தான் தொடரும். அதுல எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை நினைக்கிறேன். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா மக்கள் தெளிவாக சில அரசியல் விமர்சகர்கள் இந்த பிரச்சனை எழுப்பினாங்க, பாஜக சார்ந்து பேசுறவர்கள் எழுப்பினாங்களே தவிர தமிழக மக்கள் மிக தெளிவாக அவங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக வரணும் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டு உரிமைகளை பேசுவது ஒரு கட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால அதுல பெரிய கான்ட்ரோவர்சி இல்லை எங்களுக்கு. ஏன்னா எல்லா மக்களிடம் நாங்கள் தொடர்ச்சியா பேசிட்டே வரோம். இது நீங்க மக்கள் ஒரு காமன் மேன் இதை தவறா பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு தவறா தெரியல. நம்ம இந்த பதத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இப்ப நீங்களும் நானும் பயன்படுத்தும் போது அது எங்களுக்கு வேறு மாதிரி தெரியவில்லைங்கிறத மக்களை தெளிவுபடுத்துறாங்க. சார், நீங்க பேசும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியை பத்தி குறிப்பிட்டீங்க. அந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் கூட அவருடைய கட்சி பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் வரும். சோ அவர் லீகலா ஏதோ ப்ரொசீட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதற்கு உங்க பதில் என்ன? இல்லங்க, நீங்க இது எங்க தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் அரசியல்ல ஒவ்வொரு பூத்துக்கு வெளியிலும் பேர் எழுதி பேரு கீழே கட்சியோட பேரை போட்டிருப்பாங்க. நீங்க எலெக்ஷன் கமிஷன் எப்பயுமே ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் போடுறது இல்ல. நீங்க பிஜேபி, காங்கிரஸ் அப்படிலாம் போறது ரொம்ப தெளிவாக இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத பெரிய பெரிய பதங்கள் தான் பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல தான் பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்க தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கு வெளியே பாத்தீங்கன்னா அதுதான் பயன்படுத்துவாங்க. இங்கிலீஷ்ல பயன்படுத்தும் போது டிஎம்கே இல்ல, நான் என்ன சொல்றேன்னா பொதுவா எல்லாருமே டிவிகே அப்படிங்கிறது தான் பதிவாயிருக்குது. ஏற்கனவே அவருடைய கட்சி பேரும் அதே தான் தாங்கி இருக்குது, டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சிக்கல்னால அவர் அந்த குரல் எழுப்பியிருக்காரு இல்லையா? ஆனா இதே நானே உங்கள்ட்ட கேட்கிறேன், இதுவரைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை
நீங்க ஒரு பத்திரிகையாளர் என்னைக்கா டிவிக்கு சொல்லிருக்கீங்களா? டிவிக்கு தலைவர் வேல்முருகன் என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? நான் பேரை சேவ் பண்ணும்போது அவரை டிவிக்கே வேல்முருகன் தான் சேவ் பண்ணியிருக்கேன் நான் என்னோட போன்ல கூட. நீங்க சேவ் பண்ணீங்க. ஆனா பொதுவான தளத்துல வந்து இங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அப்படிங்கறத பதம் தான் இருந்தது. நீங்க அவருக்கு அந்த அந்த லீகல் ஆப்ஷன் இருக்கு. அவர் போய் கேட்கிறாரு. ஆனால் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுவாங்க. அது ஒருவேளை நாங்கள் தவறாக இருந்தால் நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய கான்ட்ரோவர்ஷியலா ஒண்ணு எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய கான்ட்ரோவர்ஷியலா இல்ல. அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்காக அவர் போறார் அப்படிங்கிற நிலையில தான் நாங்க பார்க்கிறோம். ரைட். அதே போல இன்றைக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த உடனே புஷியானந்த் அவர்கள் செய்தியாளரை சந்திச்சாரு. அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் தான். ஆனா அவர் வெளிப்படையா எந்த விஷயத்தையுமே வந்து எந்த விஷயத்துக்குமே பேசுற மாதிரி தெரியலையே. எதனாலுமே வந்து தலைவர் விஜய் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத சொல்றாரு தவிர வந்து அப்புறம் உங்களை சொல்றாரு, இதற்கான ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்க 4 பேரை நியமித்துக்கிறோம், அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு தவிர ஏன் ஒரு இஷ்யூ வந்து அவர் வெளிப்படையா பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்க பொதுச் செயலாளர்? ஏன்னா பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது முக்கியமான பொறுப்பு இல்லையா? விஜய் அவர்களுக்கு அப்புறமா அவர் தான் முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவர் பேசுறதுல என்ன ஒரு தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் பேசக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது? இல்லங்க, இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயங்களுக்குமான நிலைப்பாடுகள் எங்களுடைய ஆதரவாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. நீங்க ஒவ்வொரு இஷ்யூக்கும் இன்னைக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பிரச்சனை வந்துச்சா, அதற்கு நிலைப்பாடு. நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியுடைய கணக்கை முடக்கிறாங்களா, அதுக்கு நிலைப்பாடுன்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கட்சிக்குள்ள, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் ஆலோசனைப்படி பொதுச் செயலர் அவரும் அந்த ஆலோசனை கலந்து கொண்டு எங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கணும், எப்படி இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. பொதுவாக அவர் சொல்லியிருப்பது மக்களுடன் நில்லுங்கள், மக்களுடன் செல்லுங்கள். இதுதான். நீங்க வந்து மக்கள் பக்கம் என்னைக்குமே நில்லுங்க. டெமோக்ராட்டிக்கா எது சரியாக இருக்கிறதோ அதுதான் நம்மளோட கட்சியோட நிலைப்பாடாக இருக்கும் சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நிலைப்பாடையும் நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப நீங்க இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட கேட்கின்ற போது நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிலைப்பாடு கேட்கும் பொழுது அது மறுபடியும் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சிக்கல் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 2024க்கு நீங்க யாரையும் ஆதரிக்கிறீங்களா இல்ல யாரையும் எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் முடிஞ்சது. பல நேரங்கள் அதை பார்த்துட்டே இருக்கும். இப்ப நீங்க இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் குறித்து நாங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம், ஒரு பொதுச் செயலாளர் கருத்து சொல்கிறார் அப்படின்னா, நாங்க வந்து இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லி சொன்னா, அப்ப நீங்கள் இந்த கட்சிக்கு எதிரானவர்களா, இந்த கட்சிக்கு ஆதரவானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த கேள்விக்கு நாங்க வந்து பதில் சொல்ல மாட்டோம்னு சொல்லல. இது மறுபடியும் 2024 போய் தொடர்பு படுத்தி பேசுகின்ற மாதிரியான பேச்சா போயிடுது. அதனாலதான் நாங்க 2024ங்கிறது நம்மளோட போக்கஸ்ல இல்ல. 2 கோடி மக்கள் வந்து நீங்க சேர்க்க போறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2024 அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான தேர்தல். சோ உங்களோட நிலைப்பாட வெளிப்படையா சொல்றதுல, அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, எல்லா நிலைப்பாடுகளும் அறிவிக்கப்படும். தலைவர் அவர்கள் நிச்சயமாக எல்லா நிலைப்பாடுகளையும் அறிவிப்பார். இல்ல அது தேர்தலுக்கு முன்னாடியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமாக இருக்காது. எங்களுடைய செயல்பாடுகள் வீரியமாக இப்ப வந்து நாங்க பண்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இன்னைக்கு வந்து கட்டமைப்பு உள்கட்டமைப்பு ஸ்ட்ரென்தன் பண்றது. நான் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வர்ற தோழர்களை வந்து உள்ள கொண்டு வந்து அவங்களை தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களாக, செயலாளர்களாக, தலைவர்களாக மாற்றுவது போன்ற எல்லா விஷயங்களுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் எல்லாமே நடக்குமே தவிர, நீங்கள் வந்து எங்களுடைய மக்கள் செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் என்பது 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான். இன்னும் சொல்லப்போனா பெரிய மாநாடு நடக்கும். இந்த மாநாடு எங்க அப்படிங்கிறதுல அந்த அறிவிப்புகள் வரும். அந்த நேரத்தில் எங்களுடைய கொடி என்னங்கிறத நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். பொறுப்பாளர்கள் யார் யார் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவோம். எல்லாமே நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த நேரத்துல நம்ம செய்கின்ற நாங்க ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மறுபடியும் போக்கஸ் வந்து 2024 இப்ப ஒண்ணு இல்ல. நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போது சொல்றாரு, விஜய் அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், தமிழக வெற்றி கழக தலைவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு ஒரு கருத்து சொல்றாரு. நாங்க ரொம்ப தெளிவுபடுத்துறோம். இல்லங்க, நாங்க இந்த 2024 என்பது நாங்கள் வந்து ஒரு பார்வையாளர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறோம். இருந்தாலும் இந்த பேச்சு வந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ள போல. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது கட்டமைப்பு இல்ல இங்கதான் சார் ஒரு கேள்வி. இப்போ சமீபத்துல நிறைய கருத்து கணிப்புகள் வந்துச்சு. இந்தியா முழுவதும் சரி, தமிழ்நாடு முழுவதும் சரி, சவுத் இந்தியா அப்படி கருத்து கணிப்பு தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இந்தியா முழுவதுமே, அதாவது சவுத்தை விட்டுருங்க, நார்த்தில் உள்ள மைண்ட் செட் வேற, இங்க சவுத்தில் இருக்கிற குறிப்பா தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை வேற. 40க்கு 40 இடங்களுமே பாத்தீங்கன்னா திமுக தான். பாஜக ஒரு இடத்துல கூட வெல்லாது, அதிமுக 1-2 இடங்கள்லாம் வெல்லும்னு சொல்லு. அந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வரும்போது மக்களோட மைண்ட் செட் இதுதான் இருக்குது. ஸோ இந்த நிலைப்பாடை எடுக்கலாம் அப்படிங்கிறதுல வெளிப்படையா எடுக்கிறது தயக்கம் பண்ண. ஏன்னா தொடர்ச்சியா நீ கட்சி ஆரம்பிக்கும் போது சரி, ஆரம்பிக்கும் முன்னாடியும் சரி, ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு, ரஜினிகாந்த் முன்னாடி போனாரு, அவங்க வந்து எப்படியோ இழுக்க பார்த்தாங்க பிஜேபி, அவர் நழுவி போயிட்டாரு, ஸோ விஜயை வந்து இப்போ யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை விஜய் அவர்களுக்கு இருக்கு இல்லையா? இல்லங்க, நீங்க ஒரு தரப்புக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா அது இன்னும் இல்ல. நான் சொல்றது என்னன்னா, ஒரு தரப்புக்கு ஆதரவான்னு சொல்லல. தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை என்னவா இருக்கோ அதுக்கு ரீதியா அது தொடர்பாக விஜய் அவர்கள் முடிவெடுக்கலாம் இல்லையா? மக்களோட மனநிலை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு.
இல்ல தமிழ்நாட்டு மக்களோட மனநிலையை வச்சுதான் நம்ம வந்து நம்ம கொள்கைகளை வகுக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம எடுத்த உறுதிமொழியாக இருக்கட்டும், இல்ல வந்து முதலில் வந்த அறிக்கையாக இருக்கட்டும், அதெல்லாமே தமிழ்நாடு மக்களின் மனநிலை ஒத்துதான் இருக்கும். நீங்க அதற்காக நீங்க தேர்தல் அரசியலையும் அந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது சரியாக இருக்காது. 2026 எங்களுடைய பயணம் இருக்கும், அந்த பயணத்தை பார்த்துட்டு மக்கள் வாக்களிக்க போறாங்கிறது வேறு விஷயம். ஆனா 2024 நாங்க எடுக்கின்ற நாங்க வந்து தமிழக மக்கள் இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்வதை கூட நம்ம நீங்களே சொன்னீங்க சில சர்வேஸ், இந்த சர்வேஸ்ல பங்கெடுத்துட்டு இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் நமக்கு தெரியும். நம்பர்ஸ்ங்கிறது ஒவ்வொரு சர்வே மாறுது. நீங்க வந்து நிச்சயமாக இங்க இருக்கிற 6 கோடி வாக்காளர்களுடைய மனநிலையும் அது நம்ம எடுக்க முடியாது, எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படியே இல்ல அது ஓகே, அது ஓகே. நீங்க பொதுப்படையான நீங்க எவ்வளவு நாள் அரசியல் விமர்சகராக இருந்திருக்கீங்க, இப்போ டிவிகேவோட ஆதரவாளர்கள் தாண்டி இதற்கு முன்னாடி நீங்க அரசியல் பார்வையாளராக பார்த்த விஷயங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபியோட நிலைமை இல்லைன்னு உங்களுக்கும் கிளியரா தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நான் கேட்குறேன்னு தவிர வந்து இவங்க வந்து கருத்து கணிப்புல எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாக தான் இருக்குது. கருத்து கணிப்பு கூட விட்டுருங்க, தமிழ்நாட்டோட நிலைமை வந்து இதுதானே, அது கருத்து கணிப்பு மூலமா நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அது சரிதாங்க. அது அதுல நான் எனக்கு அரசியல் விமர்சனம் எனக்கு அதுல மாற்று கருத்துல அது சரியாக கூட இருந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளராக இன்னும் சொல்ல போனா தலைவர் என்ன சொல்ல போகிறார், அவருடைய நிலைப்பாடுங்கிறத இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா நிலைப்பாடு நீங்க வந்து அதற்கான முற்றுப்புள்ளி வச்சுட்டார். 2024 முற்றுப்புள்ளிங்கிறது ரொம்ப தெளிவா வச்சுட்டார். அதற்கு பிறகும் நம்ம சொல்ற கருத்துக்கள் என்பது மறுபடியும் என்ன கேட்டீங்கன்னா, இல்ல இது வந்து இந்த சாராருக்கு ஆதரவு. ஏன்னா இது நாங்க 2026 எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இலக்குன்னு சொல்லும் பொழுது நாங்க வந்து யாருக்கும் ஆதரவாக அப்போ கூட நாங்க என்ன முதன்மை அணியாக நாங்க பிரைமரி போர்ஸா தான் வரும்னு பாக்குறோம். ஒரு ஆல்டர்னேட் போர்ஸா இவங்களுக்கு ஆல்டர்னேட்டா நாங்க வரணும், இவங்களுக்கு ஆல்டர்னேட்டா வரணும், இவங்க கூட கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படிலாம் எங்களுக்கு அதெல்லாமே எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் 2026 கடைசி கட்டத்துல கேட்க வேண்டப்பட்ட கேள்வி. ஆனா நாங்க வந்து ஒரு முதன்மை சக்தியாக வரணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்க வந்து யார் ஒரு கட்சியை மட்டும் நீங்க வந்து எதிர்க்கிறீங்களா, இந்த கட்சியை எதிர்க்கிறீங்களா, இந்த கட்சிக்கு மாற்ற இல்ல, யாருக்கும் நாங்கள் ஒரு கட்சிக்கு மாற்றாக வரவில்லை. நாங்கள் ஒரு முதன்மை சக்தியாக மட்டுமே இருக்க விரும்புகிறோம். ஒரு முதன்மை சக்தியாக வர விரும்புபவர்கள் தமிழ்நாடு மக்களின் மனநிலை இவ்வாறாக இருக்கிறது, அதற்காக இப்படி நீங்கள் வாக்களித்தால் சரியாக இருக்கும் என்று சொல்வது சரியான நிலைப்பாடாக இருக்காது நான் பார்க்கிறேன். சரி ஓகே, நீங்க சொன்னது மாதிரி வந்து பார்வையாளராக தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒரு தரப்பு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா இன்னொரு தரப்பு வந்து அவங்களுக்கு ஆதரவா போற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஒருவேளை வந்து நீங்க பார்வையாளராக இருக்க காரணம் வந்து மோடி அவர்கள் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா திமுக பகைத்துக் கொள்ள வேண்டும், மோடி எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்தனா மோடி அவர்கள் பிஜேபியை பகைத்துக் கொள்ள வேண்டும், இப்படி ரெண்டு எதிர்ப்பு நிலையிலிருந்து தவிர்ப்பதற்காக தான் இப்படி ஒரு முடிவா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? இந்த பக்கம் திமுக பார்த்து பயம், அந்த பக்கம் வந்து மோடி பார்த்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா? இல்ல, இதற்கு வந்து அந்த முதல் அறிக்கையிலேயே பிளவுபட்ட அரசியல் நிறைய பேர் கூட இன்னும் சொல்ல போனா திமுக ஆதரவாளர்கள் பேசும்போது பிளவுபட்ட அரசியல் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப மோடி எதிர்க்கிறாங்க, பாஜக இல்ல, நாங்கள் வந்து மத ரீதியான பிளவுகளையும் எதிர்க்கிறோம், ஜாதி ரீதியான பிளவுகளையும் எதிர்க்கிறோம். இன்னைக்கு நீங்க கூடுதலா ஒண்ணு கவனிச்சிருக்கலாம், பிறந்த இடத்தை வைத்து நீங்கள் வந்து வேற்றுமை கற்பிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதை யாரும் மீன் பண்றோம்னு நீங்க யோசிக்கணும். நீங்க வந்து பாலின ரீதியாக நீங்க வேற்றுமை கற்பிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்ப நாங்க யாரெல்லாம் எதிர்க்கிறோம் யாரெல்லாம் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இங்க பிளவு என்பது இப்ப ஒரு சாரார் வந்து மத ரீதியான பிளவுகள் பண்றாங்கன்னா இங்க மாநிலத்துல ஆப்வியஸ்லி வந்து ஜாதி ரீதியான பிளவுகள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. இன்னைக்கு வேங்கை வயலுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பதில் தெரியலையே. மேல்பாதி கோயிலுக்குள்ள வந்து ஒரு சாரார் நுழைய முடியாம நிலையில இருக்காங்க, கோயில போட்ட வேண்டிய நிலைமையில இருக்கு. ஆணவ கொலைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. திமுக இருக்கிற கூட்டணி கட்சியில சொல்றாங்க இதுக்காக சிறப்பு சட்டம் எழுதுங்க, சிறப்பு சட்டம் எழுதுன்னு சொல்லி சொல்றாங்க, அது நடக்கல. ஒவ்வொரு முறையும் தலித்துகள் ஏதோ ஒரு இடத்தில் தாக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப அந்த ஜாதி ரீதியான பிளவுங்கிறது நடந்துட்டே தானே இருக்கு. நம்ம ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்க தலைவர்களே பேசும் பொழுது பாதிக்கப்பட்டவ யாரு, அடிப்பட்டவ யாரு, அடிச்சவ யாருங்கிறத பார்த்துட்டு ஓகே இதுக்கு நம்ம கருத்து சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இடைநிலை ஜாதின்னு கடந்து போறாங்க. இப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜாதி ரீதியான பிளவும் இங்க இருக்கிறது, மத ரீதியான பிளவும் இங்க இருக்கிறது, பிறப்பின் இடத்தை வைத்து இங்க பிளவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம். ரைட். இப்போ இன்னும் 2 மாத காலம் இருக்குது. கண்டிப்பா விஜய் அவர்கள் அடுத்து பொது இடங்கள்ல இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கல. ஒருவேளை சந்திச்சனா கண்டிப்பா ஏர்போர்ட்ல வச்சோ கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்துதான் ஆகணும். அந்த இடத்துல நான் கருத்து இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா எடுத்தான் ஆகணும். அவர் சொல்வார், நாங்க இந்த சொல்ல மாட்டான்னு சொல்லவே இல்லையே. நிச்சயமாக அவர் அதாவது இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஏன் விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவரும் வந்து தலைவர் சொல்வதுதான் சரியாக இருக்கும். இந்த கட்சியை தோற்றுவிக்க என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மிக முக்கியமான பிரதானமான காரணம். ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள், இன்னொருத்தர் வந்து ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த, இன்னும் சொல்ல போனா கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு ரொம்ப நாளா சொல்லும் பொழுது 2001 இருந்து மக்கள் இயக்கமாக தொடர்ச்சியா மக்கள் பணிகள் செய்து கொண்டிருந்த நீங்க மக்கள் இயக்கத்தினர், இந்த 2 பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி இருக்காங்க நான் பார்க்கிறேன். அப்போ பொதுச்செயலாளரை பொறுத்த வரைக்கும்
தலைவர் அவர்கள் சொல்கின்ற நிலைப்பாடுகள் முதல்ல வரணும் அப்படிங்கிறது கூட அவருடைய எண்ணமாக இருக்கும். அவர் சொல்வது அவர் ஒவ்வொரு நிலைப்பாடுகளும். அதனால நீங்க அதற்காக நாங்கள் நிலைப்பாடுகளை தவிர்க்கிறோம், இல்ல வந்து எங்களுடைய செய்தியாளர் எங்களுடைய ஆதரவாளர்கள் யாரும் பேச மாட்டாங்க, இல்ல நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிலைப்பாடுகள் எடுக்கின்றோம். அதற்கு எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆலோசனைப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. தலைவரும் பேசுவார். நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க, ஆனா அது நேரடியான ஒரு நிலைப்பாடு இல்லையே, ஒரு மறைமுகமான நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது தவிர வந்து நேரடியான ஒரு குற்றச்சாட்டாவோ ஒரு நிலைப்பாடோ இல்லாத இல்லையே. அதுதானே இங்க கேள்விக்குறியா இருக்குது. இல்ல நீங்க ஒரு விஷயம் கேளுங்க, எதுல நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நான் மறைமுகமா யாராவது நாங்க ஆதரிக்கிறோம் இல்ல மறைமுகமா சாடுறோம் இல்ல, நேரடியா தான் சாடுறேன். நான் பிளவுபட்ட அரசியல் நீங்க கேட்கும் பொழுது நான் பாஜகவையும் சொல்றேன், திமுகவையும் சொல்றேன், நீங்க வந்து மற்ற எல்லா கட்சிகளையும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து இங்க நிர்வாக சீர்கேடு சொல்லும் பொழுது இங்க நான் திமுக நான் கடுமையாவே சாடுறேன். இன்னைக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமே நல்ல உதாரணமாக இருக்கிறது. பொங்கல் பரிசு தொகையில வந்து எவ்வளவு குளறுபடிகள் நடந்துச்சுங்கிற பார்த்தோம். வேட்டி சிலை கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்குங்கிறத பார்த்தோம். எல்லா விஷயம் தொடர்ச்சி அதை பேசிட்டு தான் இருக்கும். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சொல்லி சொன்னா ஒரு பக்கம் இதை எதிர்க்கின்ற திமுக, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, அவங்க தான் அதிகமா 5வது இடத்துல வர்றாங்க, 600 கோடி வாங்கியிருக்காங்கிறத பார்க்கிறோம். ஒரு பக்கம் நீங்க எதிர்க்கிறீங்க, இன்னொரு பக்கம் நாங்க தேர்தல் பத்திரம் மூலியமா நன்கொடை வாங்குறோம்னு சொல்லி சொல்றீங்க. இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? இல்ல எங்களுக்கு வேற வழி இல்ல நீங்க சொல்றீங்களா, சரி ஒத்துக்கிறேன். அப்ப நீங்க இந்த நேரத்துக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சுல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க தானே, அப்ப நீங்க பெயர்களை வெளியிடுங்க, உங்களுக்கு யார் 600 கோடி நீங்க ஸ்டேட் பேங்க் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க நேர்மையானவர்கள், வெளிப்படையானவர்கள், கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனுக்கு எதிரானவர்கள், நீங்க பேரை வெளியிடுங்களேன். ஏன் வெளியிட தயங்குறீங்க? நீங்க பாஜக கிட்ட கேட்கறீங்கல்ல, பாஜக வந்து ஏன் வெளியிடாம இருக்குன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அப்ப நீங்களும் வெளியிடுங்க. அதிமுக 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க, 6 கோடி ரூபாய் யார் கொடுத்தா நீங்க வெளியிடுங்க, பேரை வெளியிடுங்க. எல்லா கட்சிகளும் அதானே சொல்றீங்க. உச்சநீதிமன்றத்தோட முக்கியமான பார்வை என்ன? ஒரு வாக்காளர் ஒருத்தருக்கு வாக்களிக்கும் பொழுது அவன் யார்ட்டெல்லாம் காசு வாங்கலாம், யார்ட்டெல்லாம் காசு வாங்கலாம்ங்கிறது வாக்காளருக்கு தெரியணும். அவன் அம்பானிட்ட வாங்கினானா, அதானிட்ட வாங்கினானா, இல்ல வந்து வேற யார்ட்ட டாட்டாட்ட வாங்கினானா, பிர்லாட்ட வாங்கினானா போன்ற விஷயங்கள் தெரியணும். ஸ்டெர்லைட்ல வந்து வாங்கினியா வாங்கலையான்னு தெரிஞ்சாதான் நான் தூத்துக்குடி மக்கள் வந்து சரியாக ஓட்டு போட முடியும். நீங்க ஒரு பக்கம் ஸ்டெர்லைட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு பக்கம் நான் ஆலையை மூடுறேன்னா மூட மாட்டேன்னா நீங்க வந்து இப்படியே தத்தளிச்சுட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கோபம் வரும். அப்ப அந்த வெளிப்படைத்தன்மையை நமக்கு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேரடியாக இப்போ நீங்க நேரடியாக பதில் சொல்றீங்க, அதெல்லாம் சரி, நீங்க நேரடியாக பதில் சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். இப்போ ஆரம்பத்துல நீங்க கட்சி ஆரம்பித்த உடனே செய்தி தொடர்பாளர் தான் உங்களுடைய அறிமுகமா இருந்துச்சு. இப்போ நீங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர்னா அது உங்களுடைய கட்சியோட ஸ்டாண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஆதரவாளர்னு சொல்லும்போது உங்களோட ஸ்டாண்டு வந்து எப்படி கட்சியோட ஸ்டாண்டா இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியா இருக்குது. இப்போ ஒரு அறிக்கை, கட்சி சார்பா ஒரு அறிக்கையில இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல இதான் இஷ்யூ, இந்த விஷயங்கள் ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னா ஓகே, அது கட்சியோட நிலைப்பாடு இருக்கலாம். இப்போ வந்து உத்தரகாண்ட்ல வந்து இது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தினாங்க, இதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது வேற, கட்சியோட ஒரு அறிக்கையில ஒரு அறிக்கையா கட்சியோட சிம்பலோட சேர்ந்து வரும்போது எல்லாம் புஷியானவர்கள் பேசும்போது அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஒரு கட்சியோட ஆதரவாளர் தானே, ஆதரவாளர் அப்படிங்கிறது கட்சியோட ஒரு நிலைப்பாடுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லங்க, ஒண்ணு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்க வந்து எப்ப செய்தி தொடர்பாளர்களாக வருவோம் அப்படிங்கிறதையும் தலைவர் அறிவிப்பார். அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆதரவாளர் இல்ல. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல எங்களோட ஆதரவாளர்கள் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் அவர்களே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நான் பேசுற விஷயம்ல நாங்க 4 பேர் பேசுற விஷயங்கள் இல்ல யாருமே சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அது அங்கேயே சொல்லிருப்பாரு, இல்ல எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, யாரோ பேசுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு அடி நிலைப்பாடுகளை இவர் செய்யறது, இவர் வந்து மக்களை சேர்ந்தவரா சேராதவரான்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ நான் மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் கலந்து ஆலோசித்து எல்லாம் கட்சியில் ஆலோசித்து அதற்கு பிறகுதான் முடிவுகள் எடுக்கப்பட்டு உங்களோட பேசிட்டு இருக்கோம். நாங்க இது நாங்கள் முடிவுகளே இல்ல செய்தி தொடர்பாளர் அப்படிங்கறத நியமனம் பண்றதுக்கு ஒரு அறிக்கையின் மூலமா நீங்க பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே, அது சுலபமான வேலை தானே. அது ஏன் இவ்வளவு காலதாமதம்? இல்ல நீங்க ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிற விஷயம் என்பது தலைவர் யார், பொதுச் செயலாளர் யார், 2 விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. மற்ற பொறுப்புகளும் போடப்பட்டிருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் வரணும்ல. நீங்க எல்லாமே வந்து நாங்க பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நாங்க பல விஷயங்கள் நாங்க வந்து பெரிய மாநாடு நடக்க போகிறது, பெரிய கூட்டம் நடக்க போகிறது. நீங்களே பல நேரம் கேட்கறீங்க, மக்களை எப்ப சந்திக்க போறேன்னு கேட்கறீங்க. அதுதான் கேட்கிறேன். என்னன்னா இப்போ அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு மறுப்போ ஒரு ஆதரவோ அப்ப 2024 அப்புறம் தான் வருமா? விஜய் அவர்கள் பேசாட்டினாலும் சரி, கட்சியோட பொதுச் செயலாளர் பேசினா அது வேற. இப்போ நீங்க டிபேட்ல பேசுறது ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தானே வரும். அப்ப 2026 அப்புறம் தான் உங்களோட அரசியல் ஆரம்பம், அப்படிதான் எடுத்துக்கலாமா? ஆமா, 2024க்கு நாங்க களத்தை கம்ப்ளீட்டா நாங்க தயார் செஞ்சு வச்சிருப்போம். நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க மே மாசம் ஒரு உதாரணத்துக்கு 16ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது, புதிய ஆட்சி வந்து 20ஆம் தேதி அமைதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம், இல்ல ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறோம்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டமாகத்தான் இருக்கும். அது வந்து இது யார்ப்பா நடத்துறாங்க, இவங்க இப்பதான் பதிவு செஞ்சிருக்காங்க, இவர் பதிவு வருமா, இந்த கேள்விகள் எல்லாம் எந்த யூகங்களும் இல்லாமல் இது தமிழக வெற்றி கழகமாக முழுக்க செயல்பாட்டுக்கு வரும். அந்த செயல்பாடுகள் இருக்கும்.
இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தேர்தலில் பார்வையாளராக தான் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட கட்சியோட நிலைப்பாடாதுன்னு எடுத்துக்கிட்டாலுமே கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், விஜய் ரசிகர்கள் மன்றத்தில் இருக்கிறவங்க, இந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறவங்க, அவங்களோட கேள்வி என்னவா இருக்கும், 2024 நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, யாருக்கு ஓட்டு போட சொல்ல போகிறீங்க, இல்லைன்னா அதுவுமே வந்து உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லங்க, அதுதான் அந்த அறிக்கை என்பது எல்லோருக்கும் தான். இது வந்து எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, எல்லோருக்குமான அறிக்கை தான். இப்ப நீங்க இதற்கு முந்தைய தேர்தல் நடந்திருக்கு, 2021 தேர்தல் நடந்திருக்கு, 2019 தேர்தல் நடந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க சொல்லிருக்கோமா, இதை சொல்லாம அவங்க வாக்களிச்சிருக்காங்கன்னா, அவங்க சொல்லாம தான் வாக்களிச்சிருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, அது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற இல்லையா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற நிலைப்பாடு, இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெளிப்படையா சொல்லணும் இல்லையா? கட்சி ஆரம்பித்திருந்தாலும் நாங்க அதனாலதான் சொல்லிட்டோம். நான் கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அந்த அறிக்கையில 2024 நம்ம யாரையும் ஆதரிக்கவும் போறதில்லை, யாரும் எதிர்க்க போறதில்லைங்கிறது எல்லோருக்குமான செய்தி. இது பொதுவான செய்தி. இது தலைவர்ல இருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் எல்லோருக்குமான செய்தியாகத்தான் அது இருக்கிறது. 2026 ரொம்ப கிளீனா, இது வந்து யாருக்கான தேர்தல், நம்ம எப்படி வரப்போறோம் அப்படிங்கறதுக்கான தேர்தல். 2024 என்பது இப்படித்தான் இருக்குங்கிறத நாங்க தெளிவுபடுத்தும். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி.